இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாக்கு சதவீத இடைவெளி அதிகபட்சம் 3.5, 1.5% 3% தான். ஆனால் அந்த மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்குகள். ஒரு பெரிய உதாரணத்தை சொல்கிறேன். 2021ஆம் ஆண்டு அமமுகவுக்கு 42 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது. அது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும். 15 இடங்கள் கொடுங்கள், நாங்கள் அமமுகவை இந்த அணியில் சேர்த்து பயணப்பட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வருவது சாத்தியம் என்று மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவிக்குதுன்னு அமித்ஷா சொல்கிறார். ஓபிஎஸ் கூட அது சரியான கருத்து தான். ஏன்னா 10% இங்கே வட மாவட்டத்தில், மேற்கு மாவட்டத்தில் வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால அங்கே இருக்கிற 100க்கும் மேற்பட்ட எம்பிசி சமுதாயத்தினர் எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கணிசமான முக்குளத்தோர் வாக்கையும் பெற வேண்டும் என்றால் இதுதான் சரியான வழி என்று திரு ஓபிஎஸ் சொன்னதற்கு கூட ஏற்றுக்கலை. அந்த இணை ஒருங்கிணைப்பாளராகவும் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பிலும் இருந்த அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கலை. இன்றைக்கு திரு அமமுக தினகரனுக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதிகளில் செல்வாக்கு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.